தமிழ் கூடலின் அன்பான வணக்கங்கள். பிஜிடிஆர்பி தமிழ் 12/8/2025 தேர்வு எண் 9 அலகு 2 15 கீழ்கணக்கு நூல் உள்ள இன்றைக்கி வினாக்கள் பார்க்க போகிறோம். நேற்று நம்ம 10 பாட்டு பார்த்தோங்க. அதில் 30 நாள் நிறைய பேர் 20க்கு மேலே வாங்கியிருந்தாங்க. கொஞ்சம் சிறப்பாக எழுதினாங்க. அதே போல் இன்றும் சிறப்பாக எழுதுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கி வினாக்கள் 20 எடுத்துருக்கோங்க. சரிங்களா? 20ம் நான் கேள்வி சொல்லி முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் விடை குறிப்பு எடுத்துகிட்டு கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணால் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வினாக்கள் எடுப்பதற்கு உந்துதலாக இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி சோர்வு கொடுக்குற மாதிரி தெரியுது. அதனால் நீங்கள் பாருங்கள். சரிங்களா? வினாயன் 1 வேறுபட்டதை தேர்ந்தெடுக்க நாலடியா, திருக்குறள், இன்னா 40, களவடி 40. இது விடை பாருங்கள். வினாயன் 2 தவறான இணையை தேர்வு செய்ய ஆசாரக்கோவை அறம், இணையை நினைப்பது அகம், திரிக்கெடுகம் அறம், களவடி 40 புறம். எதன் முடிவு பண்ணுங்க. வினாயன் 3 கூற்று 1 நான்மணிக்கடிகை வைணவ சமயம் சார்ந்த நூல். கூற்று 2 திரிக்கெடுகம் சைவ சமயம் சார்ந்த நூல். எது சரி தவறு என்பதை விடைக்கறி பார்த்து முடிவு பண்ணுங்க. வினாயன் 4 பொறுத்துக. ஒரு பக்கம் நூல்கள், ஒரு பக்கம் நூற்றாண்டு, அது காலம் நூற்றாண்டு. அது எது முடிவு நூல்கள் பார்த்தீங்கன்னா ஆத்திசூடி 550, இனிவை 40, நாலடியார். நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், ஆத்திசூடி எங்கே இங்கே வந்ததுன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ஒரு கூடுதல் செய்திக்காக கொடுத்துருக்கோம், பார்த்துக்குங்க. வினாயன் 5 வரிசைப்படுத்துக. ஒரு 3 நூல்கள் இருக்குது. இதனோட காலத்தின் அடிப்படையில் வரிசைப்படுத்தணும். 7ஆதி, காரண 40, தினமுறை 80 சொல்லியிருக்கு. இது எது முதல்ல வரும், இது எழுதி பார்த்து முடிவு பண்ணுங்கள். அடுத்து வினாயன் 6 கைநிலை பற்றிய ஒரு கேள்வி. கைநிலையோட ஆசிரியர் புல்லங்காடினார். கைநிலை என்பது அறம் சார்ந்த நூல். கைநிலை 60 பாடல்கள் கொண்டது. இதில் எது சரி என்பதை 1 2 சரியா, 3 சரியா, 1 2 3 தவறா, 1 3 சரியா, 2 3 சரியா என்பதை முடிவு பண்ணுங்க. வினாயன் 7 சங்கம் அறிவிய கால இலக்கியங்களின் பிற பெயர்கள். சங்கம் அறிவிய கால இலக்கியங்களின் பிற பெயர்கள். அறநூல்கள் சொல்லாமா, நீதி நூல்கள் சொல்லாமா, 14 கீழ்கணக்குகள் சொல்லாமா, இவை அனைத்தும் சொல்லாமா பாருங்கள். வினாயன் 8 சங்கம் அறிவிய காலத்தில் தமிழ்நாட்டை ஆண்ட மன்னர்கள் யார்? சங்கம் அறிவிய காலத்தில் தமிழ்நாட்டை ஆண்ட மன்னர்கள் யார்? நாயக்கர்கள், கலக்கர்கள், மூவேந்தர்கள், இவர்களில் யாரும் இல்லை. வினாயன் 9 17 கீழ்கணக்கு நூல்கள் அனைத்தும் எந்த யாப்பிலானவை? கலிப்பா, வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா. வினாயன் 10 நாலடியாரில் உள்ள இயல்கள் மற்றும் அதிகாரங்கள் முறையே கூறுக. எத்தனை இயல் இருக்குது முதல்ல சொல்லுங்கள், எத்தனை அதிகாரங்கள் இருக்குன்னு பின்னாடி சொல்லுங்கள். 9 13, 9 133, 9 40, 12 40, 12 48. இது முடிவு பண்ணுங்க. வினாயன் 11 17 கீழ்கணக்கில் உள்ள ஒரே தொகை நூல் எது? திருக்குறள், திரிக்கடுகம், மேலாதி, நாலடியார். வினாயன் 12 ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி கூட. கல்விக்கரையில் கற்பவர் நாட்சிலர். இது எந்த நூற்பாவோட கூற்று? எந்த நூலின் நூற்பா? நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனிமை 40. வினாயன் 13 இளமை பருவத்து கல்லாமை குற்றம், வளமில்லா பொழுதத்து வல்வன்மை குற்றம். இது எந்த நூற்பாவின் கூற்று? நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனிமை 40. வினாயன் 14 நான்மணிக்கடிகையில் எந்தெந்த பாடல்களை ஜி போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார்? 7ஆம் பாடல் 101ஆம் பாடல், 7வது பாடல் 100வது பாடல், 17வது பாடல் 104வது பாடல், 17வது பாடல் 102வது பாடல். எது முடிவு பண்ணுங்கள். வினாயன் 15 கூற்று 1 துன்பம் கொடுக்கும் செயல்களை தொகுத்து கூறும் நூல் இன்னா 40. கூற்று 2 இன்னா 40 160 இன்னா செயல்கள் கூறப்பட்டுள்ளன. எது சரி எது தவறு என்பதை முடிவு பண்ணுங்கள். வினாயன் 16 பெண்ணை இழிவுபடுத்தி நஞ்சாக கருதும் வழக்கத்தை முதலாக கூறிய நூல் இது? இன்னா 40, இனிமை 40, கால 40, களவடி 40. வினாயன் 17 17 கீழ்கணக்கு நூல்கள் ஒரு திணையை மட்டும் பாடிய நூல் இது? அது எந்த திணை? கார் 40 குறிஞ்சி திணை, களவடி 40 குறிஞ்சி திணை, கார் 40 முல்லை திணை, களவடி 40 முல்லை திணை. எது என்பதை முடிவு பண்ணுங்கள். வினாயன் 18 தூதோடு வந்த மழை என் நூலின் கூற்று? இன்னா 40, இனிமை 40, கார் 40, களவடி 40. வினாயன் 19 கூற்று 1 17 கீழ்கணக்கில் புறப்பொருள் பற்றி கூறும் ஒரே நூல் களவடி 40. கூற்று 2 40 பாடல்களிலும் களம் என்ற சொல் வருவதால் இந்நூல் களவடி 40 என்னும் பெயர் பெற்றது. கூற்று 1 சரி 2 சரி, 1 2 சரி 1 2 தவறு, கூற்று 1 சரி 2 தவறு, கூற்று 1 தவறு 2 சரி. எதன் முடிவு பண்ணுங்க. இறுதியான கேள்வி. வினாயன் 20 கார்த்திகை திருவிழா குறித்து கூறும் நூல் எது? கார்த்திகை திருவிழா குறித்து கூறும் நூல் எது? கார் 40, களவடி 40, இன்னா 40, இனிமை 40. விடை குறிப்பதை முடிவு பண்ணுங்கள். இப்போ முழுமையாக 20 நாட்களுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்களான்னு பாருங்கள்.
முழுமையாக 20 வினாக்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா விடை நம்ம குறிக்கலாம், சரி செய்யலாம். வேறுபட்டதை தேர்ந்தெடுக்க முதலாவதாக களவழி நாற்பது. மற்ற மூன்றும் அறம் சார்ந்தது. நாலடியார், திருக்குறள், இன்னா நாற்பது, இது மூன்றும் அறம் சார்ந்த நூல். களவழி நாற்பது மட்டுமே அறம் சார்ந்த நூல். அதனால் வேறுபட்டது களவழி நாற்பது. தவறான இணையை தேர்வு செய்யணும்னு பார்க்கும் பொழுது மற்றது எல்லாமே சரி, இனிவை நாற்பது மட்டும் இங்கே தவறாக இருக்குது. சரிங்களா? விடை குறிப்பு இனிவை நாற்பது ஆகும். வினாயன் 3. நான்மணிக்கடிகை வைணவ சமயம் சார்ந்த நூல். வைணவ சமயம் சார்ந்த நூல். திரிகடிகம் சைவ சமயம் சார்ந்த நூல். அப்போ கூற்று 1 சரி. சரிங்களா? நான்மணிக்கடிகை வைணவ சமயம் என்பது சரி. கூற்று 2 திரிகடிகம் வைணவ சமயம் சார்ந்த நூல். நம்ம சைவம் கொடுத்துருக்கோம், அதனால் கூற்று 1 சரி, 2 தவறு. அடுத்து பார்த்தீங்க நூல் அந்த காலம் நூற்றாண்டு. ஆத்திசூடி 550, இனிவை 40, நாலடியார். ஆத்திசூடி என்பது 12ஆம் நூற்றாண்டு தாங்க. 550 4ஆம் நூற்றாண்டு தான். இனிவை 40 5ஆம் நூற்றாண்டு தான். நாலடியார் 7ஆம் நூற்றாண்டு தான். அப்போ விடை குறிப்பு இ 1 2 3 4 நேருக்கு நேராக கொடுக்கப்பட்டிருக்கு. வரிசைப்படுத்துதலை பார்த்தோம் அப்படின்னா அந்த நூல் அடிப்படையில் காலத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது கார் 40 முதல்ல வரும், திணைமொழி 50 2வது வரும், ஏழாதி 3வதாக வரும். அப்போ விடை குறிப்பு ஆ. வினாயன் 6 விடை பார்த்திங்க அப்படின்னா கைநிலை ஆசிரியர் புள்ளங்காடனார் என்பது சரி. கைநிலை என்பது அறம் சார்ந்த நூல் சொல்லியிருக்கோம், அது தவறு. கைநிலை என்பது 60 பாடல்கள் கொண்டது என்பது சரி. அப்போ விடை பார்த்திங்க அப்படின்னா 1 3 சரி. விடை குறிப்பு இ. வினாயன் 7 சங்கம் அறிவிய கால இலக்கியங்களின் பிற பெயர்கள். சங்கம் அறிவிய கால இலக்கியமே நான் 15 கீழ்கணக்கு நம்ம சொல்லுவோம். அதுக்கு இன்னொரு பேர் அறநூல்கள் சொல்லுவோம், இன்னொரு பேர் நீதி நூல்கள்னு சொல்ல முடியும். அப்போ அனைத்தும் சரி, இவை அனைத்தும் சரி. விடை குறிப்பு இ நடிலி. சங்கம் அறிவிய காலத்தில் தமிழ்நாட்டை ஆண்டு மன்னர்கள் களப்பிரர்கள். வினாயன் 9 17 கீழ்கணக்கு நூல்கள் அனைத்தும் எந்த யாப்பில் ஆனவை? வெண்பாதாங்க. வினாயன் 10 நாலடியாரில் உள்ள இயல்கள் மற்றும் அதிகாரங்கள் முறையே. இயல்களை திறனா 12ஆம் நூற்றாண்டு, அதிகாரங்கள் 40. அப்போ விடை குறிப்பு இ. 17 கீழ்கணக்கில் உள்ள ஒரே தொகை நூல் நாலடியார். விடை குறிப்பு நெடிலி. கல்வி கரையில் கற்பவர் நாள் சிலர், இது மிக முக்கியமான கூற்று, நாலடியார் தாங்க. இளமை பருவத்து கல்லாமை குற்றம், வளமில்லா பொழுதத்து வளமை குற்றம் என்பது நான்மணிக்கடிகையின் கூற்று. விடை குறிப்பு நடிலா. நான்மணிக்கடிகையில் எந்தெந்த பாடல்களை ஜி.போ. ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார்? 7ஆம் பாடலையும் 100வது பாடலையும். அப்போ விடை குறிப்பு நடிலா 7,100. வினாயன் 15 கூற்று 1 துன்பம் கொடுக்கும் செயல்களை தொகுத்து கூறும் நூல் இன்னா 40 என்பது சரிதான். கூற்று 2 இன்னா 40இல் 160 இன்னா செயல்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஒரு பாடலுக்கு 4 இன்னா செயல்கள் வீதம் 160 பாடல் என்பது சரி. அப்போ கூற்று 1 2 சரி. விடை குறிப்பு இ. பெண்ணை இழிவுபடுத்தி நஞ்சாக கருதும் வழக்கத்தை முதலாக கூறிய நூல் இனிவை 40. வினாயன் 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒரு திணையை மட்டும் பாடிய நூல், அது எந்த திணையை கூறியது அப்படின்னா கார் 40 தாங்க ஒரே திணையை மட்டும் பாடியது. அது என்ன திணை அப்படின்னா முல்லை திணையை குறிக்கும். விடை குறிப்பு இ. கார் 40 முல்லை. வினாயன் 18 தூதோடு வந்த மலை நூலின் கூற்று கார் 40 தாங்க. வினாயன் 19 கூற்று 1 17 கீழ்கணக்கில் புறப்பொருள் பற்றி கூறும் ஒரே நூல் களவழி 40, இது சரிதான் கூற்று. 40 பாடல்களையும் களம் என்று சொல் வருவதால் இந்நூல் களவழி 40 என பெயர் பெற்றது, இதுவும் சரிதான். கூற்று 1 2 சரி. வினாயன் 20 கார்த்திகை திருவிழா குறித்து இந்நூல் கூறுகிறது களவழி 40. விடை குறிப்பு நெடில் ஆ. 20 வினாக்கள் கொடுத்துருக்கோம், விடை குறிப்பு சொல்லியிருக்கோம். அதனால் இதில் எது எவ்வளோ சரி என்பதை பார்த்துட்டு நிச்சயமாக கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் நாளைய தேர்வுக்கு படிங்க. நன்றி, வணக்கம்.